ஏத்திட்டான் பாரு. வெள்ளக்கா பையவா பல்லு பெருத்தவனுக்கு சொல்லு பெருத்தவனுக்கு கரெக்டா போச்சு. உண்மைதான் ஏயா செவனேன்னு தாளம் அடிச்சாவுல ரெண்டு பேருக்கு. ஆமா சாமி வருது கெட்டிமா புடி. ஏயா அந்த சிலை பூரா அங்கே தான் உட்காரே இருக்கு. மூலஸ்தானத்து சாமியும் அவதியா தான் உட்காந்து பூட்டி வச்சுட்டாங்க. ஒரு சாமி கூட வெளியே வரல. அப்ப நம்மள கேணி நாக்கி. ஆமா கேன பண்ண அடிட்டாங்க நம்ம. அட கொலகார பாயல. பல்ல உடைச்சு போடுவான். எங்களை ஏமாத்தி விட்டுல. நான் ஏமாத்துறேன். ஏண்டா? நீ தான்டா சொன்ன சாமி வருது புடின்னு. என்னோட என்ன சொல்ற? சாமி வரும் புடிச்சிக்க அப்படினா. ஆமா. சாமி வரும் புடிச்சிக்கலாம். சாமி தான் வந்தியே. நான் ஆறு போய் புடிச்சேன். கொலகார பாவிடா. அந்த கோயிலுக்கு சாமி அங்க வரும்னு சொன்னா அப்புறம் எப்படி சொன்ன சாமி வரும்? 10 வருஷத்துக்கு அங்க உள்ளார தான் அந்த பாயாஞ்சி போய் தான் கிடக்கும். சரி. நம்மளா பார்த்து அது தேய்ச்சி கழுவி அது ஊர் மேல வச்ச சரவணால வச்சு அப்புறம் வச்சு கட்டி சாமி வல்ல அந்த சாமி வந்து சொன்னா எனக்கு சாமி ஒரு புடிங்க அப்படின்னா எனக்கு சாமி வரும் சாமி வரும் என்ன புடின்னு சொல்றீங்க? அவதான் சாமி வரும் புடின்னு சொல்லிட்டான். சாமி வரும் புடி சொன்ன மரிச்சு கட்டி எடுத்துக்கிற சட்டைக்கு போற மாதிரி நான் எங்க வரும். அந்த சாமி அவனா வேட்டை இடுப்பு மேல கட்டிட்டு நிக்கிறான். சாமி எப்ப வரும்? நாங்க இப்படி நான் பேண்டது மண்டபம் செட் இருப்பேன். ஆறு மேல தப்பு அதானே பின்ன எனக்கு சாமி வர ஆளுல சாக்கறத ரெண்டாண்டு இருக்கு புடிங்க அப்படின்னு சொல்லணும். நீ சோறு தின்னவனா இருந்தா உனக்கு தெரியும். ஆனா பிள்ளை பேசுன பின்ன அது யாருக்கு தெரியும்? என்ன உனக்கு தான் தெரியும். இப்பயும் ஒண்ணு பரவாயில்ல. இப்பயும் ஒண்ணு பரவாயில்ல. இப்ப வந்து சாமி வரும். இப்போ சாமி நோண்டு நீ நோண்டு நாங்க சங்கடம் இதுக்கு மேல சாமியே எனக்கு வராது. சாமி விட்டு வெத்து போச்சு. நம்புனா அவனை டென்ட் போங்க சாவா. தத்தன தன ததனம் தத்தன தன ததனம் தத்தன தன ததனம் ஒரு பொம்மையாக செய்து நாடகம் நடிக்க வைத்தவா நாடகம் நடிக்க வைத்தவா நம்மையெல்லாம் ரெண்டு ஒரு பொம்மையாக செய்து வச்சு நாடகம் நடிக்க வைத்தவா நாடகம் நடிக்க வைத்தவா நம்மையெல்லாம் ரெண்டு ஒரு பொம்மையாக செய்து நாடகம் நடிக்க வைத்தவா நாடகம் நடிக்க வைத்தவா நம்மையெல்லாம் ரெண்டு ஒரு பொம்மையாக செய்து வச்சு நாடகம் நடிக்க வைத்தவா நாடகம் நடிக்க வைத்தவா நாராயண என்ற திருநாமம் அதை பாராயண செய்து வைத்தால் நாராயண என்ற திருநாமம் அதை பாராயண செய்து வைத்த நாராயண என்ற திருநாமம் அதை பாராயண செய்து வைத்தால் நாராயண என்ற திருநாமம் அதை பாராயண செய்து வைத்த அர்ஜுனருக்கு சொன்ன கீத நாயம் அதை யார் அறிய போறார் அந்த மாயம் அர்ஜுனருக்கு சொன்ன கீத மாயம் அதை யார் அறிய போறார் இந்த நாயம் அங்க அர்ஜுனருக்கு சொன்ன கீத நாயம் அதை யார் அறிய போறார் அந்த மாயம் அர்ஜுனருக்கு சொன்ன கீத மாயம் அதை யார் அறிய போறார் இந்த நாயம் அங்க துணில ரசம மக
கட்டி வைத்தவா பவானி சண்டைக்கு நான் விட்டு வைத்தவா அங்க பாண்டவர்கள் கெட்டதெல்லாம் பண்ண சபையில் பங்கப்பட்டு அந்த பெண்ணு அங்க பாண்டவர்கள் கெட்டதெல்லாம் பண்ண சபையில் பங்கப்பட்டு அந்த பெண்ணு அங்க சொன்ன மொழி தவறாமல் அம்மா திரௌபதி குண்டல் தடை முடித்தவா பவானி தாயே வணக்கம்மா வணக்கம். வணக்கத்துக்கு வணக்கமப்பா. மந்திரியாரே சொல்லுமா. இப்பேர் கொண்ட நான் வரணுத்தான் அமுதர் கூட சபையை நாடி வந்தேன். சபையை வந்தீர்களே. ஆமா இப்பேர் கொண்ட சபையை நாடி நான் வந்தேன். சபையில் வந்தீர்களே. நான் யாருக்கு மகன்? யாருக்கு பாரி மகன்? யாருக்கு பாரியா? என் பெயர் என்ன? நான் எப்படி பிறந்தவர்கள் அப்படி என்று தெரிய வருமா? சொன்னால் தெரியும். போய் வா தெரிவிக்கிறேன். செம்பா நம்ம உலகமும் 7 தீவு. சரி 7 தீவுல நம்ம தீவு நாவலந்தீவு. நாவலந்தீவுல அடங்கப்பட்ட தேசங்களும் 56. அப்படி 56 தேசத்திலே ஒரு பிரிவான தேசமா பாஞ்சாலபுரி பட்டணம். ஆமா அந்த பாஞ்சாலபுரி பட்டணத்தை தவத்தோடு பரிபாலனை செய்து வரக்கூடிய பாஞ்சால மன்னனுக்கும் செல்வக்கணி அம்மையாருக்கும் நான் மகளாக பிறந்தேன். நீங்களா? ஆமா. சரி எப்படி பிறந்தேன்? எப்படி ஏன் இப்படி எல்லாம் பிறந்தேன் அப்படி என்பது தெரிய வருமா? ஆயா கொண்டு அக்கினி தானியல் உதித்த குட்டிரவி
அக்கினி தனில் உதித்த உக்கிர வீர பாஞ்சாலி அப்படி என்றால் பகல் பார்த்தா பாஞ்சாலி நான் பார்த்தா ராட்சசி. அப்படி இருக்கும்போது அப்படியே கொண்ட பாஞ்சால மன்னனுக்கு செல்வ இருக்கும் திருமணம் ஆகி ஒரு மாமங்கமாகவே குழந்தை இல்லாத காரணத்தினால் அப்பொழுது ஒரு அசீர் உருவாக்கானது உங்களுக்கு படித்ததா எப்படி எப்பா இந்த ஜென்மத்தில் உனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் என்றால் நீ ஏற்கிற காலத்திலே உத்தரகாமி தோஷம் உண்டு உனக்கு உண்டு. அதனால இந்த பாஞ்சாலபுரி பட்டணத்துல ஒரு யாகம் ஒண்ணு நீ வளர்க்க வேண்டும். யாகம் வளர்க்க வேண்டும் என்றால் பிராமணர்களை அமரச் செய்து யாசன் உபேசன் என்ற பிராமணர்களை அமரச் செய்து அந்த யாகத்தை வளர்த்து வந்தால் அந்த யாகத்து மூலமே உனக்கு குழந்தை கிடைக்குமே தவிர உன்னுடைய மனைவியுடைய கர்ப்பம் வளர்த்து அப்படி என்று அவர் தெரிவிக்க போது அப்ப என்னுடைய தந்தையாகப்பட்ட பாஞ்சால மன்னன் அவர் யாகத்தை வளர்க்க யாசன் உபேசன் என்ற இரு பிராமணர்களை அமரச் செய்து 48 நாள் யாகமே செய்து வந்தார்கள். 48 நாள் யாகமே செய்து முடித்தார்கள். அப்படி செய்து வரும்போது 46வது நாளிலே என் அண்ணனாகப்பட்ட துஷ்டத்யுமன் பிறந்தார். 46வது நாள் என்னோட ஒரு சகனி பிறந்தது. 48வது நாள் நான் பிறந்தேன். தங்க தாமலத்திலே தங்க புஷ்பம் போலவே அப்படியே உருண்ட வடிவத்திலே 16 வயசு பிறந்தேன். அப்படி நான் பிறக்கும் போது யாசன் என்றவர் என்ன செய்தார், என் தாய் அகப்பட்ட செல்வக்கணி அம்மையார் மடி ஏந்தி கொண்டு போறார். இந்த குழந்தைய வாங்க. அப்பொழுது கண்ணை எரித்து யாசன் உபேசன் என்ன பண்ணார், யாகத்தை நிறுத்தி விட்டார். யாகத்தை நிறுத்தின உடனே என் தந்தை அகப்பட்ட பாஞ்சால மன்னன் மாமி ஏன் யாகத்தை நிறுத்தி அப்படி என்று கேட்க ஐயா இது நடந்தது. அதனால் அந்த குழந்தை அவங்க எடுத்து கொடுக்க அதனால என் தாய் அகப்பட்ட செல்வக்கணியம்மா அரண்மனைக்கே ஓடிவிட்டார். ஆமா. அதன் பிறகு என் தந்தை அகப்பட்ட பாஞ்சாலராஜன் வழியை என்னை எடுத்தார். அப்படி எடுக்கும் போது என்ன தெரிவித்தார், என்னுடைய மகளை யாராவது திருமணம் செய்ய வேண்டும் என்றால் என் மகளோட பிறந்த பிள்ளை யார் வளர்க்கிறார்களோ அந்தவருக்கா தெரிவேன் என்று சொன்னார். அப்படியே சொன்னாங்க. ஆமா, அததான் சொல்லுவாங்க. ஆமா, ஒரு சொல்லும் இதுதான் சொல்லு. ஆமா, அப்படி சொல்ல 55 தேசத்து ராஜர்களுக்கு விருப்பம் கொடுக்க அன்று நம்ம ஒரு வார்த்தை சொன்னோமே. பேர் வைக்கலையா? கல்யாணம் பண்ற வரைக்குங்க கல்யாணம் பண்ற வரைக்கும் பேர் வைக்கலையா? நீ வார்த்தை சொல்லிட்டு நான் போப்பா. சரி அப்படி இருக்க அப்படி பிறந்த புறப்பட 55 தேசத்து ராஜர்களுக்கு நிறுவனம் கொடுத்து 55 தேசத்து ராஜர்களும் தொழிற்சாலையிலே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். ஆமா, அப்படி அமர்ந்திருக்கும் போது எல்லாருமே என்னுடைய வில்லை எடுத்து வளர்த்தி பார்த்தார்கள். யாராலுமே வளைக்க முடியவில்லை. 55 தேசத்து ராஜர்களும் மண்ணை கைவிட்டார்கள். அந்த 55 தேசத்து ராஜர்கள் சிமாதானத்தில் அமர்ந்திருந்தார்கள். பிராமணர்கள் அருகாமையிலே அமர்ந்திருந்தார்கள். யாரு எவரு தெரியுமா? அந்த வளையா
சந்திர குலத்திலே சந்திர குல பரம்பரையில பிறந்தவர்கள் அவருக்கு நாம் பிறந்தவள். அப்படியா? அவரே தான் என்ன மாலையிட்டார். அப்படி இருக்கும்போது அவர் இருந்த மாலை அப்படி அந்த வில்ல வளைத்த உடனே அவரை எப்படி மாலையிட்டேன்? எப்படி? அப்படி இருக்கும்போது வலதுகாரன் கொடுத்து எங்க கொண்டு போன எங்களுடைய இதாசாரத்தை நாங்கள் திருமணம் செய்துகிறேன் என்று தந்தை தெரிவித்து என்னை வலதுகாரன் கொடுத்து அழைத்து சென்றார். எங்க போனார்? எங்க அவங்க தாய் இருக்கு இதாசானம் தேடி மங்கலம் போனார். மங்கலத்திலே அத்தேகப்பட்ட குந்தமாதேவி அங்க இருக்காங்க. சரி, யார் வீட்டுல? குழவனார் வீட்டுல. அப்படி குழவனார் வீட்டுல இருக்கும்போது கொண்டு போய் பதியாகி அதன் பிறகு நான் என்ன செய்தேன்? என்னை அழைத்து கொண்டு போனதும் என் மாமியிடத்திலே என் பதியாகி அமர்ந்தவர், அம்மா நான் ஒரு கன்னியை கொண்டு வந்திருக்கிறேன் என்று இவர் தெரிவிக்க, அப்படி கன்னி என்றது என் மாமியாருடைய காதலிலே கனி என்று விழுந்துவிட்டது. ஆமா, கனி என்று விழுந்த உடனே அவர் பார்த்தார், எப்பா அப்படி கனி கொண்டு வந்திருந்தார் இவர் ராஜாக்கள் பங்கு போட்டு சாப்பிடுங்க அப்படி என்று தெரிவிக்க, அப்போதுதான் பழியாகி மன்னவர் என்ன தெரிவித்தார்? அம்மா நான் கொண்டு வந்தது கனி அல்ல, ஒரு கன்னி பெண்ணை கொண்டு வந்தேன். எப்படி அம்மா இப்படி நான் சொல்லிவிட்டீர்களே அப்படி என்று மனஸ்தாபம் பட்டார். அப்படி படும்போது என் அத்தை எப்பா நம்ம சந்திரகுல பரம்பரை, சந்திரகுல பரம்பரை சொல்லி சொன்ன சொல் மாறக்கூடாது. இது தாய் வாக்கோ தெய்வ வாக்கு. நான் சொன்னதுதான் ஐவர் ராஜாக்களுக்கும் தெய்வம் இருக்கட்டும் அப்படி என்று எப்படி சொல்லிட்டு அத்தா அத்தை குந்தமாதேவி சொன்ன வாக்கியம்படி அன்றைக்கு தான் அப்பா நான் ஐவருக்கு தேவி அறியாத பத்தினி, மகள் பார்த்தா பத்தினி, ராட்சதி அப்படி என்ற பேர் நாம பெற்று எத்தனை பேர்கள் இருக்கு. பாஞ்சாலபுரி பட்டணத்தில் பிறந்ததுனால பாஞ்சாலி என்றும் என்ன என் அண்ணனுடைய பேர் விளங்க வேண்டும் என்று கிருஷ்ணதுமனுக்கு திரௌபதி என்றும் யாக ஜேடி என்றும் மன்னன் மகள் என்றும் அப்படியெல்லாம் பல பேர்கள் உண்டு எனக்கு. அப்படி இருக்க அப்படி அழைத்து கொண்டு போய் இந்த பேர் நம்ம சுட்டி ஐவருக்கு தேவி அறியாத பத்தினி நாங்க இருக்கும்போது துரியோதன ஆதிகளுக்கும் பாண்டவர்களுக்கும் விகடபுரோதங்கள் ஆரம்பத்திலே உண்டு. அப்பொழுது அந்த அஸ்தாபுரம் வந்த உடனே வாழ்நாடாக பிரித்தார்கள். வாழ்நாட்டை அவங்க வைத்துக் கொண்டு வாழ்நாட்டை பாண்டவர்களுக்கு பிரித்து விட்டார்கள். அப்படி வாழ்நாட்டு பாண்டவர்கள் விட்டதும் மேடு பள்ளம் எல்லாம் திருத்தி ஈச்சங்கட்டை எல்லாம் புரிஞ்சு அது மேடு பள்ளம் சமப்படுத்தி அதே இடத்திலே பாடமாக விழாவுக்கு ஏன்னா பங்காளி ஆச்சா அவன் எத்தனை துரோகம் இருந்தாலும் அழைக்க வேண்டும் என்று சின்ன மாமனை சொல்ல சின்ன மாமனை சொல்ல அது சொன்ன பிரகாரம் அவங்களுக்கு வரவேற்பு கொடுத்து அவங்க எத்தனை பேரு 99 பேர்கள் அவங்களை எல்லாத்தையும் புதுமண புகழ் விழாக்கு அழைத்து வரவழைத்த உடனே அந்த உடனே இந்த ஆளுக்கு என்ன ஆசை வந்தது? எப்படியாப்பட்ட ஒரு ஈச்சங்காட்டை நம்ம விட்டோமே, மேடு பள்ளம் பில்லு முள்ளாத காடா இருந்தது, பேரு கண்ட காட்ட மேடு பள்ளம் திருத்தி ஆட மாளிகை கோடு கோபுரம் இவ்வளவு விசித்திரமாக செஞ்சிருக்கானே, எப்படி செய்திருப்பான் அப்படி என்று மேல்வாட்டமே நாள் வந்தான். அப்படியே மேல பாத்துக்கிட்டே ஆமா துரியோதனன் மேல்வாட்டமா வந்து கீழே பள்ளம் மேல இருந்தது பாரு, அதை பார்க்காத திருத்திருந்து வந்து குப்புற இருந்தார்.
புரியவனா ஆமா சரி உப்புரை விழுந்ததா? நான் உப்புரங்க மாலையிலே எனது கூந்தலை உலாவித்துக் கொண்டு அங்க இருந்து பார்த்தேன். கீழே விழுந்த உடனே பார்த்துட்டு நான் என்ன சொன்னா, குருட பெத்த பிள்ளையா குடிந்து வரக்கூடாதா? சொல்ற கைட்டு சிரிக்கிறீங்க சிரிச்சா யாரு எவரு சரி. குழந்தை தானே ஆமா முறை தானே அப்படி என்று நான் கைத்தட்டி சிரிச்சேன். இவர் தான் இருந்ததாக இருக்கக்கூடாதா? அவங்க அண்ணன் தம்பிமார்கள் 99 பேர்களா 10 எல்லாம் கீழே விட்டார்கள் பின்னாடி அவங்க ஒரு பொத்து பொத்து விழுந்த உடனே நான் பார்த்துட்டு அந்த காரணம் பெற்றது அத்தனையும் ஏண்டா ஒருத்தன் பின்னால மீதி பேரால் நிமிந்து பார்த்து வரக்கூடாதா அப்படி என்று கை தட்டி நல்லா சிரித்து விட்டேன். அப்படி சிரித்த உடனே அன்னைக்கே வச்சான் வந்தகம். யாரு என் கொடுத்த என்னைக்கா இருந்தாலும் இதுல சித்திரவதை செய்யணும், சும்மா விடக்கூடாது, பங்கப்படுத்தணும் அப்படி என்ற மனசிலே கௌரவமாக வைத்துக் கொண்டு அவருடைய மகளாகிய லக்னகுமார் எங்களை வரவழைத்து கூடுதல்களை போயிருக்கும் போது என்ன செய்தார்கள்? அங்க போய் இருக்கும் போது சாப்பாடு ஆவது கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. உடனே என்ன செய்தா என்ன நீங்களும் பகல பெரிய அதனால வாங்க சற்று நேரம் கிடையாதுலாம் ஜனவரி மாத்தி சமையல் செய்யக்கூட லேட் ஆகும், சும்மா தானே இருக்கிறோம், நீங்க பகட பெரிய சத்திர பொழுதுபோக்கு ஒரு பகடை ஆடலாம் சரி அப்படி என்று சொல்லும் போது ஜனவரி கூப்பிட எல்லாருமே போய் அங்க பகட ஆடுறாங்க. பகட ஆடும்போது பஞ்சகமான சகுனி படுபாடு செய்த அவங்க மாயாஜால மந்திரஜாலம் கத்துவன் ஆமா துரியோதன மக்கள் இருக்கிறாங்க சகுனி மாயாஜால மந்திரஜாலத்தினால எங்க ஐவர் ராஜாக்களே தோன்றுட்டாங்க. அப்படியா? ஆமா சரியா? ஐவர் ராஜாக்கள் தோன்றத விட